பாருங்கள், இதுதான் இயற்கையாக விளையிற சங்குப்பூ. ஆர்கானிக், கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணாதது. இதுதான் சங்குப்பூ. பாருங்கள், சங்குப்பூ ரொம்ப அழகாக இருக்குது. தெய்வீக பூன்னு கூட இதை சொல்லுவாங்க. நம்ம இப்போது இதை வச்சு தான் ஒரு டீ ரெடி பண்ண போகிறோம். அதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதெல்லாம் நாங்கள் வீட்டிலேயே வச்சு வளர்க்குற தோட்டம், கார்டன் மாதிரி. எல்லா பல வகை செடிகள் இருக்குது. கேட்டால ரோஸ் செடி, செவந்திப்பூ, கேட்டால பச்சை மிளகா, குரோட்டன்ஸ், இதுக்கு பேர் தெரில. இது அழகு செடிம்பாங்க. இது பப்பாயா. இதே மாதிரி மிக அழகான தோட்டம் வீட்டால். இது கோகோனட்டு. இங்கிட்ட இது வந்துட்டு சப்போட்டா. நல்லா வளர்ந்தோனையும் மாற்றி வைக்கணும். பப்பாளி இப்போ தான் பெருசாகிட்டு இருக்குது. இது என்ன விங்கான்னு பொட்டானிக்கல் நேம் சொல்லுவாங்க. தமிழில் நித்திய கல்யாணி அப்படிம்பாங்க. இது வந்துட்டு சீத்தாப்பழம். அந்த செடி நாவப்பழம். எல்லாத்தையும் வந்துட்டு வேறு இடத்துக்கு மாற்றணும். தென்னை மரம், அங்கிட்டு மாங்கன்று, மரம் செடி, கரும்பு செடியெல்லாம் பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நேற்று என்னென்னா, யாரோ கதவை திறந்து வச்சுட்டாங்க. கேட்டை திறந்து வச்சு மாடு வந்து கடிச்சிருச்சு. ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவ்வளோ கஷ்டப்பட்டு டெய்லியும் தண்ணி ஊற்றுவோம். வளர்த்துட்டு அதை வந்து ஏதாவது சாப்பிட்டா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், இலையெல்லாம் கடிச்சு வச்சுருக்குது. இனி மாடு வராமல் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதான் பார்த்தீங்களா, ஃபென்னல், சோம்பும்பாங்க. இங்கிலீஷில் ஃபென்னல்பாங்க. இந்த இலையை போட்டு தான் வந்துட்டு புலாவ் செய்வோம். முந்திரி, சிக்கன் எல்லாம் போட்டு சிக்கன் ஃபென்னல் புலாவ்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபுட்டு, எனர்ஜி ஃபுட்டாக இருக்கும். அதோட சட்னி, ஒரு 2 இட்லி செம்மையாக இருக்கும். இப்போ வாங்க, நம்ம சங்குப்பூ பறித்து எப்படி அதில் தேநீர், டீ உருவாக்குறதுன்னு பார்ப்போம். சங்குப்பூ பறிக்க போகிறோம். 1 2 3 4 5. இப்போ நம்ம அழகான 5 சங்குப்பூ பறிச்சாச்சு. இதை வச்சு தான் இப்போது தேநீர், டீ உருவாக்க போகிறோம். இதில் என்னென்ன சேர்க்குறங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம சின்ன பேன் எடுத்துக்கிறோம். அதில் இப்போ சங்குப்பூவை வாஷ் பண்ணுறோம். ஒரு பவுலில் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணணும். சங்குப்பூ நம்ம ஆட் பண்ணி, இப்போ இதில் 2 டம்ளர் நல்ல பியூர் வாட்டர் சேர்க்கணும். இப்போ நம்ம 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நம்ம இதை ஸ்டவ்வில் வச்சாச்சு. ரொம்ப ஹை இல்லாமல், ரொம்ப லோ இல்லாமல், நார்மல் இதில் வச்சாச்சு. ஓகேவா? இது இப்போ நல்லா கலர் இறங்கி நல்லா கொதிக்கும். கொதிச்சுட்டு அந்த பூ என்ன பண்ணியும் வெள்ளையாயிரும். கலர் ஃபுல்லாக தண்ணியில் இறங்கிரும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் ஆகும் கொதிக்கிறதுக்கு. கொதித்தோடனே நம்ம பார்க்கலாம். இப்போ சங்குப்பூ டீ கொதிச்சிருச்சு. கலர் நல்லா இறங்கிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதை கிளாஸில் குடிக்கிற மாதிரி ஃபில்டர் பண்ண போகிறோம். நம்ம அழகிய ஒரு கிளாஸ் எடுத்தாச்சு. இப்போ அதில் தண்ணியை ஃபில்டர் பண்ணி ஊற்றுறோம். இப்போது நம்மளுக்கு அழகிய சங்குப்பூ தேநீர் ரெடி ஆயிடுச்சு. சங்குப்பூ டீ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பனங்கற்கண்டு மட்டும் சேர்த்து சாப்பிட்லாம். இல்லை தேன் கலந்து, நல்ல பியூர் தேன் கலந்து, மலத்தேன் கலந்து இதை சாப்பிட்லாம். இதை சாப்பிட்டா பல நன்மைகள் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக முக்கியமாக சின்ன குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாகும். பெரியவங்களுக்காக இருக்கட்டும், சின்னவங்களுக்காக இருக்கட்டும், இதை தெய்வீக மலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தெய்வீக பானம்னு கூட சொல்லுவாங்க. இதோட நன்மைகள் நீங்கள்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. ஓகேவா? இதை காலையில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. காலையில், மாலை, இருவேளையும் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதில் இன்னொரு இதுவும் பண்ணலாம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ எலுமிச்சை சாறு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். அதோட நன்மையும் சேர்த்து கிடைக்கும். இப்போ நாம் சங்குப்பூ டீயில் லெமன் ஆட் பண்ண போகிறோம்.
மேஜிக் ஒன்று நடக்கும், பார்க்கலாம் அப்படியே. மிக அருமையான மேஜிக் பார்த்தீங்களா? இப்போ லெமன் ஆட் பண்ணோடனே அது அப்படியே வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இது இன்னும் ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்கள் இதே மாதிரி 2 விதமாக வந்துட்டு சங்குப்பூ டீயை நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப அருமையான பானம். இப்போ நான் அதை குடிக்க போகிறேன். மிகவும் அருமையான டேஸ்டி, நல்ல டேஸ்ட். உடம்பு ரிஃப்ரெஷ் ஆகும், ஞாபக சக்தி அதிகமாகும். இன்னும் இதில் பல நன்மைகள் உள்ளன. நீங்களும் முயற்சி பார்த்து இதை பயன்படுத்துங்கள், ரெகுலராக பயன்படுத்துங்கள். இதோட சங்குப்பூ, ஆர்கானிக் சங்குப்பூ வேணும்னா எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள். மலிவான விலையில், ஆன்லைனில் கிடைக்கிறத விட மலிவான விலையில் உங்களுக்கு நாங்கள் டோர் டெலிவரி, கேஷ் ஆன் டெலிவரி அனுப்பிவிடுவோம். இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நாங்கள் அனுப்பிக்கிட்டே இருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். பெல் ஐக்கான் பட்டனையும் மறக்காமல் அழுத்திடுங்க.